கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட சிலுவையின் செய்தியாக யோவான் 11:25-26 நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் பேசு, நான் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அல்லேலூயா. ஆக அவருடைய மகிமை இந்த பூமியில அவர் மனிதனாக பிறந்து 33 ஆண்டுகள் நம்மோடு அவர் இருந்தவராய் நாம் பார்க்கிறோம். ஆக அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்த கர்த்தர் மரித்த பிறகும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவருடைய மகிமை வெளிப்படுத்தி காண்பித்து 40 நாள் அளவும் அவரது பூமியில உயிர்த்தெழுந்து நம்மோடு சீஷர்களோடு அவர் இருந்த சாட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. யோவான் 11:40 நாம் பார்க்கிறோம். அங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அங்கு சொல்லுகிறார். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய மகிமையை காணவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதும் முடியாத காரியம். அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினாலே நீ இந்த மலையை பார்த்து நீ தள்ளுண்டு போய் கடல்ல விழுன்னு சொன்னால் விழும் என்று அந்த வசனத்தை ஒரு விவசாயி, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதர் தினம் தினம் போய் மலையை பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நாள் வந்தது, ஒரு பெரிய வியாபாரி வந்து அந்த மலையை விலையை பேசி வாங்கி இடித்து எடுத்து கடல் ஓரங்களில் கொட்டுவதற்கும் ரோடு போடுவதற்காகவும் அந்த ஜல்லியாக அந்த மலை பெயர்க்கப்பட்டது. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற விஷயம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். ஆக அவர் சொன்னது போல, நீ விசுவாசித்தால் உயிரோடு மரித்தவர்கள் எழுப்ப உங்களாலேயும் முடியும். அதே வல்லமை இந்த நாளிலும் நம்மோடு அவர் செயல்பட காத்திருக்கிறார். நாம் அவரை பற்றி கொள்ளுவோம். அந்த விசுவாசத்தில் ஊன்றி கட்டப்படுவோம். இந்த சிலுவை நாளில் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் எப்பொழுதும் அவருடைய விசுவாசத்தில் ஊன்றி வேரூன்றி வளர அவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.